வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் டாக்ஸ். இது பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 4 ரிவ்யூ. இன்னைக்கு ரிவ்யூவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த வாட்டர் பிரச்சனை. இந்த பிக் பாஸ் வீட்டில் தண்ணி பிடிக்கிறதுல வர பிரச்சனை, அதுதான் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஆக்டிவிட்டியாக டாஸ்காகவே இருக்குது. அதில் 2 பேர் மாட்டிட்டு சிக்கிங்கன்னு அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அது வந்து கம்ருதீனும் சபரியும். ஓகேவா? கமருதீன் வந்து சூப்பர் டீலக்ஸ்லேருந்து வந்ததுனால லீடராக இருக்கார். சபரி வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வந்ததுனால அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ இந்த வாட்டர் பிரச்சனை வந்து என்னென்னா, எந்த நேரத்தில் தண்ணி வரும் எப்படி வரும்னே தெரியாமல் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணாங்க, 2-3 நாளில் இருந்த டயர்ட்னஸ் அப்படி இப்படி இல்லை, நல்லா ரூமுக்குள்ளே போயிட்டு கமருதீனும் சபரி நல்லா பத்து தூங்கியாச்சு. தூங்கினதில் காலையில் திடீர்னு காலைல 5 மணிக்கு தண்ணி திறந்து விட்டார். அது வந்து சும்மாலாம் தண்ணி வராது, பிக் பாஸ் வாண்டடாக பண்ணுற விஷயம் தான். நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியும். ஆனால் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதனால் யாராவது ஒருத்தரை ஆடாக்கி வீக்கெண்டில் ஏதாவது பேசுறதுக்கு, வீட்டில் ஒரு பிரச்சனையை கலப்பதுக்கு தான் வேணும்ல, அதுக்கு சிக்கின 2 ஆடு தான் இந்த கமருதீனும் சபரியும். அதனால் அவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் நல்லா வச்சு செய்யறதுக்காக பிக் பாஸ் பண்ணார். அதை வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து காலைல பார்த்துட்டு அவர் வந்து கடகடன்னு ஓடி போய் எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. அதுக்குள்ளே 10 செகண்ட் தானே, அதுக்குள்ளே இவர் எழுப்பத்துக்குள்ளே இவர் அச்சு பிடிச்சி எழுந்து வரத்துக்குள்ளே பார்த்தா தண்ணி நின்று போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தவொன்னே என்னென்னா, காலையில் வந்து பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு பேசிட்டு இந்த மாதிரி இது போடுறாரு. இந்த எப்பப்பெல்லாம் தண்ணி வந்தது, எப்பப்பெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, என்ன ஆச்சுன்னு சொல்லி போட்டு வீடியோ போட்டு காட்டி ஒரு பிரச்சனை பண்ணி அவர் வீட்டில் பிரச்சனையை கிளப்பி விட்றாரு. இந்த பிரச்சனை என்னென்னா, ஓகே கமருதீனும் சபரியும் சாரி கேட்குறாங்க, எல்லாமே ஓகே ஃபைன், அது கேட்டாங்க. ஆனால் என்னென்னா, பிக் பாஸ் வீட்டில் வந்து சில பேர் வந்து என்னென்னா கொஞ்சம் கரெக்டாக பின்மெண்ட் பண்ணாங்க, நீங்கள் வெளியில் இருந்துருக்கணும், அது காமன் சென்ஸு. ஒரு தண்ணி வரும் அப்படின்னு சொன்னால் வெளியில் படுத்து தூங்கணும், ஒருத்தர் தூங்கும்போது ஒருத்தர் மூச்சு நிற்கணும், அடுத்த ரவுண்டில் ஒருத்தர் மூச்சுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் தூங்கணும், அப்படி தான் பண்ணணும். இவங்க ஃபஸ்ட்டு இந்த வீக் தானன்றது ஃப்ரீயாக விட்டாங்க. பட் வீக்கெண்டில் கண்டிப்பாக விஜய் சேதுபதி இது ஒரு தொக்கா மாட்டுன்னு சொல்லி அதை கேள்வி கேட்டு நசுக்கிடுவார். என்னென்னா இதுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே என்னென்னா, இந்த ஆதிரி வந்து ரொம்ப சும்மா இல்லாமல் உட்காந்துன்னு எனக்கு உங்களால் எனக்கு தண்ணி மிஸ் ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு அது ஆயிடுச்சு சொல்லி எல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் தான் தண்ணி மிஸ் ஆச்சு, எல்லோரும் தான் காரணம். அது வந்து நான் உட்காந்தா நீங்கள் உட்காந்துருக்கணும், பொறுப்பு இல்லை கிருப்பில்னு சொல்லி நீங்கள் வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லி கமருதீனை வந்து கத்தி விட்டாங்க. ஆக்சுவலாக கமருதீன் வந்து கொஞ்சம் அப்படி ஓபிடி கேரக்டராக தான் எதுவும் பண்ணாமல் அப்படி இப்படி பண்ணின்னு அப்படியே நைஸாக அப்படியே வந்து திவாகரை மட்டும் கத்திக்கின்னு பிரச்சனை பண்ணிக்கின்னு ஆட்டிடியூட் காட்டின்னு சுற்றின்னு இருக்கிறாரு. அது ஆதிரைக்கும் அவங்களுக்கும் நிறைய ஆட்டிடியூட். அவங்களும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து எவ்வளோ பெரிய சண்டைக்காரின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து காட்டின்னு இருக்கிறாங்க. அவங்க தேவையில்லாமல் வந்து இவரை போய் 2 பேருக்கும் பயங்கரமாக முட்டிக்கின்னு இருக்கிற பிரச்சனையை விட்டாங்க. அவர் சாரி கேட்டார், இருந்தாலும் வந்து அவர் எதுவுமே செய்யலைன்னு சொன்னோன்னா, ஆப்வியஸாக நீ எதுவுமே பண்ணல, வேலைக்கே ஆகலன்னு சொன்னால் கண்டிப்பாக கடுப்பு தானே வரும். அவர் கொஞ்சம் கடுப்பாக அவர் பேச அவங்க 2 பேர் ட்ரிகர் ஆகிட்டாங்க. பட் ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தா தண்ணி இல்லை, தண்ணி கிடைக்கல, அவ்வளோதான் பாயிண்ட்டு. ஸோ அது அப்படி போச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து ஃபைனலாக வந்து இவங்க ஒரு என்னென்னா பிரவீன்ராஜ், அப்புறம் துஷார், அப்புறம் 8 பேர் ஆடினதில் வந்து பிரவீன்ராஜ், துஷார், அப்புறம் ஆதிரி 3 பேரும் செலக்ட் ஆகிட்டாங்க. என்னென்னா கேப்டன்சி டாஸ்க் அது என்னென்னா, துணி துவைக்கணும், ஜீன்ஸில் வந்து அழுக்கு இருக்கும், அதை தண்ணியை வச்சு துவைச்சி காய போட்டு யார் நல்லா காய வச்சுருக்காங்க, நல்லா ஒரு வாஷ் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அதில் இந்த 3 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. இவங்க ஃபைனல் ரவுண்டு ஆடுவாங்க கேப்டன்சிக்கு. அது நாளைக்கு தான் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன், அது நாளைக்கு தெரியும். அது வந்து வின் பண்ணுறவங்க தலை ரூமில் இருப்பாங்க. அவங்க எல்லா வாரமும் இப்போ சொல்லியிருக்கிறது படி பார்த்தா எல்லா வாரமும் அவங்க வந்து கேப்டன்சி டாஸ்கில் டைரெக்டாகவே கலந்துக்கலான் இருக்கு. மேபி அவங்க எல்லா வாரமும் கலந்துக்கலாமா, இல்லை அடுத்த வாரம் கலந்துக்கிட்டு அடுத்த வாரத்தில் அவங்க செலக்ட் ஆகலைன்னா அதுக்கு அடுத்த வாரம் கிடையாதான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ டோன்ட் நோ, மேபி எல்லா வாரமும் கலந்துக்கலான்னு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் சி. அப்புறம் வந்து அது நடந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த இது ஸ்டோரி டெல்லிங் கதை கடந்து வந்த பாதை, அது கடந்தது பாதையில் வந்து இன்றைக்கி ஆதிரியை பேசிட்டாங்க. அப்புறம் பிரவீன் காந்தி வந்து பேசுறாரு. பிரவீன் காந்தி பேச ஆரம்பித்த உடனே நான் அப்படின்னு ஆரம்பித்தார். இந்த நான் அப்படின்னு ஆரம்பித்தோன்னே என்னென்னா, அவர் சொல்ல வர்றாரு. அதுக்குள்ளே பார்த்தா விஜய் பார்வக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க உடனே பிரவீன் காந்தி சார் நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் என்ன பாதையில் கடந்து வந்தீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் சார், அது உங்களை பற்றி சொல்லி சம்மந்தமாக சொல்கிறாங்க. அவர் அப்போ தான் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி சொல்லக்கூடாது, அது வந்து தப்பு. அது வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்ல வர்றாருன்னா அவங்க சொல்ல வருவாங்க, எதை வேணால் சொல்ல வருவாங்க, எப்படி வேணால் சொல்ல வருவாங்க. முடிஞ்சால் உட்காந்து கேளுங்க, கேட்க இஷ்டம் இல்லையா கம்முன்னு இருங்க. அதை விட்டு இந்த ஆட்டிடியூட் காட்டுறதுலாம் பண்ணக்கூடாது. அது விஜய் பார்வை பண்ணது தப்பு, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் கால் மேலே கால் போட்டுன்னு கால் ஆட்டின்னு உட்காந்துக்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத வேலை, அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது அவங்க என்ன ரீசனுக்காக ட்ரிகர் ஆனாங்களான்னு தெரில. பட் அவங்க காட்டிட்டாங்க. வேறு ஏதாவது ரீசனுக்காகவா இல்லை பிரவீன் காந்தி மேலே இந்த கடுப்பில் காட்டினாங்களான்னு தெரில. ஸோ அது கொஞ்சம் நல்லா இல்லை, அது ஆட்டிடியூடாக இல்லை.
அது ஒரு 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 இடத்துல உட்காந்து ஒரு கதை சொல்கிறவங்களுக்கு வந்து நம்ம ரொம்ப அது ஒரு ஒரு அன்ஈஸியாக இருக்கும். அது விஜய் பார்வை அங்கே உட்காந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவருக்கு இருந்திருக்கும். ஸோ அதை அவங்க பண்ணிடக்கூடாது. ஸோ அதுதான். ஸோ மற்றபடி வேறு என்ன? ஸோ இதான் மக்களே. அப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்துச்சு. இந்த இந்த ஒரு ஒரு ஆக்டிவிட்டியாக அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்கள் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு ஒரு கேரக்டராக இப்போ தான் வெளில வர ஆரம்பிச்சு. இன்றைக்கி பெருசாக ஒன்றும் ரிவ்யூ பண்ணுறதுக்கோ ஒரு பெருசாக பேசுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. மெயினாக இந்த கமருதீனோட அந்த கோவம், ஆட்டிடியூடு, அரகன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி இருக்குது. அது இன்னைக்கு வீக்கெண்டில் விஜய் சேதுபதி கண்டிப்பாக கேட்கணும். ஓகேவா? திவாகர் அவர் தேவையில்லாமல் திவாகர் கூட பிரச்சனை பண்ணுறாரு. அதை அவர் கண்டிப்பாக கேட்கணும். திவாகர் வந்து யாரையும் போயிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இது பண்ணல. அவர் நடிக்கிறேன், நடிப்பு அறக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணி சுற்றுறாரே தவிர, அவர் மற்றவங்க சொல்கிறத பேச விடாமல் பேசுகிறாரே தவிர, அவர் யாரையும் போயிட்டு மட்டமாக பேசுறதோ, ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுறதோ, இல்லை பாடி ஷேமிங் பண்ணுறதோ, இல்லை வெறுப்பேற்ற அது பண்ணுறது இல்லை. அதனால் அவர்கிட்ட தேவையில்லாம போய் கமருதீன் கோவம் காட்டிக்கணும்னு அவசியம் கிடையாது. தேவையில்லை. இன்ஃபேக்ட் ஸோ அது விஜய் சேதுபதி வீக்கெண்டில் கேட்கணும். ஸோ மற்றபடி தான் நாளைக்கு கேப்டன் யார் ஆகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். மற்றபடி இன்னைக்கு பெருசாக ரிவ்யூவில் ஒன்றும் இல்லை. ஸோ போக போக இன்னும் ஷோ இன்னும் கொஞ்சம் போக 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 இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வரும். அதை பற்றி நம்ம ஃபர்தராக வர ரிவ்யூலாம் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் கொடுங்க. அண்டு நம்ம வீடியோ ரெகுலராக பாருங்கள். எல்லாருமே மிக்க நன்றி மக்களே.